Hi students, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் டூப்பர் ட்ரிக் டு சால்வ் ஆல்கஹால் ஆல்டிஹைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ இதில் இந்த ட்ரிக் நம்ம தெரிஞ்சதுன்னா மோர் தென் 8 கன்வர்ஷன் கொஷின்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த ட்ரிக் என்னன்னு இப்போ பார்த்துருவாங்க. இமேஜின் லைக் அ லேடர். லேடரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்கஹால், செகண்ட் ஸ்டெப்பில் ஆல்டிஹைட் கீட்டோன், தேர்ட் ஸ்டெப்பில் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிள், கீழேருந்து மேலே போகணும்னா ஆக்சிடைஸ் பண்ணணும், மேலேருந்து கீழே வரணும்னா ரெடியூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா மைல்டு ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை நான் டைரக்டாக தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ பேக்கில் வரணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும், தேர்டு ஸ்டெப்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வரணும்னா ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன்னா என்ன? ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷன்னா என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த லேடர் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லேடரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் இருக்குது. ப்ரைமரி ஆல்கஹாலில் there are 2 hydrogen atoms, alpha hydrogen atom. Secondary alcohol only 1 alpha hydrogen atom. Tertiary alcohol there is no alpha hydrogen atom. So tertiary alcohols do not undergo oxidation readily. Under vigorous condition la dhaan oxidize ஆகும். Secondary alcohol on mild oxidation gives ketone. ஏன்னா இந்த குரூப்பில் அப்படியே C double bond O வந்துடுது, இந்த H ரிமூவ் பண்ணுறோம், அப்போ C double bond O, that is ketone. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி there is 1 R, இந்த இதை வந்து நம்ம டபுள் பாண்ட் ஓவை மாற்றுறோம். அப்போ ப்ரைமரி ஆல்கஹால் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட் ஆன் மைல்டு ஆக்சிடேஷன். அப்படி இல்லாமல் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா ஆல்கஹால் டைரக்டாக கார்பாக்சிலிக் ஆசிட் ஆயிரும். அது என்ன மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் PCC, CrO3 இதெல்லாம் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அசிடிஃபைடு KMnO4, பொட்டாசியம் டைக்ரோமேட், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆல்டிஹைடை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் இந்த KMnO4 அந்த மாதிரி ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம், கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். கீட்டோனில் இட் இஸ் டிஃபிகல்ட் அண்டர்கோ ஆக்சிடேஷன், ஏன்னா அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். இப்போ லேடரோட தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம். ஸோ லேடரோட தேர்ட் ஸ்டெப்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ ரிடக்ஷன் பண்ணால் என்னெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட் பார்க்கணும். ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரோஹைட்ரைடு. ஸோ இதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ஒரு வர்சடைல் ரெடியூசிங் ஏஜென்ட். மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பை அது வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்டிஹைடு, கீட்டோன், எஸ்டர், ஆசிட் குளோரைடு, ஆசிட் அன்ஹைட்ரைடு இது எல்லாத்தையும் என்னவா மாற்றும்னா கரஸ்பாண்டிங் ஆல்கஹாலாக மாற்றிடும். ஸோ அதுமாரி சோடியம் போரோஹைட்ரைடு இஸ் செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட். இட் ரெடியூசஸ் ஒன்லி ஃபியூ ஃபங்க்ஷனல் குரூப். அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு? ஒன்லி 3 ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணுது. என்னெல்லாம்? ஆல்டிஹைடு, கீட்டோன், ஆசிட் குளோரைடு. இந்த 3 ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் சோடியம் போரோஹைட்ரைடு வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இது ரிலேட்டடான கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த எக்ஸாம்பிளில் தெர் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. தென் தேர் இஸ் அ டபுள் பாண்ட். ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட் போட்டால் என்ன பண்ணும்? இட் டஸ் நாட் ரெடியூஸ் தி டபுள் பாண்ட், இட் கன்வர்ட்ஸ் தி ஆல்டிஹைட் இன்டு கரஸ்பாண்டிங் ஆல்கஹால். ஸோ அப்போ என்ன ஆகுது? CH3 CH டபுள் பாண்ட் CH, கார்பன் நம்பர் will be retained ஆகிடும். அதுதான் நீங்கள் பார்க்கணும். கார்பன் நம்பர், the parent contains 4 கார்பன். ஸோ அப்போ ப்ராடக்ட்லேயும் என்ன வரணும்? 4 கார்பன் தான் வரணும். ஸோ இந்த காம்பவுண்டில் வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப்? ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன். ஸோ கீட்டோன் சோடியம் போரோஹைட்ரைட் போட்டால் என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங்காக கீட்டோன் வந்து does not contain any alpha hydrogen.
ஸோ அப்போ அது செகண்டரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடும். கீட்டோன் கன்வெர்ட்ஸ் இன்டு அ செகண்டரி ஆல்கஹால் ஆன் ரிடக்ஷன் வித் சோடியம் போரோஹைட்ரைடு. ஹைட்ரஜன் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் தெர் ஆர் 2 ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு? எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு? கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ என்ன ஏஜென்ட் போடுறோம்? சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் டஸ் நாட் ரெடியூஸ் எஸ்டர். ஸோ அப்போ கீட்டோனை மட்டும்தான் அது என்னவா மாற்றுது? கீட்டோனை மட்டும் அது செகண்டரி ஆல்கஹாலாக மாற்றும். ஸோ இட் டஸ் நாட் ஆல்டர் தி எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்பு. எத்தனால் இருக்குது? ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? பிசிசி. பிசிசி என்னது? மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் என்னவா மாற்றும்? ஆல்டிகைடாக மாற்றும். எவ்வளோ கார்பன் இருக்குது? 2 கார்பன். ஸோ த ப்ராடக்ட் வந்து என்னது? 2 கார்பன் உள்ள ஆல்டிகைட் எத்தனல். ஸோ கார்பன் நம்பர் யூ ஹவ் டு ரீடைன் த கார்பன் நம்பர். ஸோ இந்த காம்பவுண்டில் சேம் எத்தனால், பட் என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? அசிடிஃபைடு K2Cr2O7. இது என்ன ஏஜென்ட்டு? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன பண்ணோம்? ஆல்கஹாலில் கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றுறோம். ஸோ ஹவு மெனி கார்பன் இந்த ஆல்கஹால்? 2 கார்பன். ஸோ ப்ராடக்டில் 2 கார்பன் உள்ள ஆசிட் இது எத்தனாயிக் ஆசிட். இந்த கேஸில் என்ன ஆல்கஹால் இருக்குது? செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலில் CrO3 என்ன ஏஜென்ட்டு? மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஸோ அப்போ இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுது? ஆல்கஹாலை கரஸ்பாண்டிங் கீட்டோனாக மாற்றுது. ஸோ இந்த மாதிரி இந்த லேடர் கான்செப்ட் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் மோர் தென் 8 கன்வர்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி நல்லாவே கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக கெமிஸ்ட்ரி கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் நம்ம சந்திப்போம்.